இனிமேல் இங்க நாங்க தான் ரங்கராய சக்திவேல். எஸ்டிஆர் ஃபேன்ஸ்க்குலாம் இந்த படத்தை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? கம்பேக் கம்பேக். எல்லா படமும் கம்பேக். இப்போ தக் லைஃப் தான் தெரிக்குது. வா தக் லைஃப் தான், எஸ்டிஆர் தான், தக் லைஃப் தான் ப்ரோ. ஆடு ப்ரோ. இந்த தலைவனை வந்து எஸ்டிஆர் அவர் ரொம்ப நாள் சொன்னி ஸ்கிரீன்ல பாக்கும்போது எப்படி இருக்கு? மாசா இருக்கு ப்ரோ. மாசா இருக்கா? கமலா இங்க பாருங்க, கூட்டம் வருது பாருங்க. யாருக்கு? எஸ்டிஆருக்கு தான் எல்லாமே. பத்தி மியூசிக்லாம் தரமா இருந்தது ப்ரோ. எஸ்டிஆருக்காக வர வழியெல்லாம் பார்த்தோம். ஃபுல்லா கமல் பேனர் தான் இருந்தது. எஸ்டிஆர் யாரும் ஒரு ஆள் பேசுங்க. இங்க வந்த உடனே தான் கமல் பேனர் தான் பார்த்தேனே. இங்க வந்து தான் எஸ்டிஆர் பேனரே பாக்குறேன். எவ்வளவு மனசு உங்களுக்கு வருத்தமா இருக்கு? பேனர் இல்லனா ஒரு எதிர்பார்ப்போட வந்தேன். ஆனா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்க வந்து எஸ்டிஆர் பார்த்தாச்சு, அவ்வளவுதான். எஸ்டிஆர் பேனர் இல்லனாலும் கூட்டம் யாருக்கு ப்ரோ வருது? ஒரே ஒருத்தருக்காக தான். கமலஹாசன் அவர் எப்படி நடிச்சிருக்காரு படத்துல? அதானே ப்ரோ. அஜித் த்ரிஷா எப்படி ஒரு நல்ல பேரும் அதே மாதிரி தான் ப்ரோ. சிம்பு த்ரிஷா அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. வினய் தாண்டி வருவையா? எப்படி பார்ட் 2 வருமா? ரெண்டு பேரும் பேர்லயும் வந்தா நல்லா இருக்கும். பார்க்கதான் போறோம். த்ரிஷாவை ரசிப்போம். எப்பயும் த்ரிஷா ஃபேனு. யாருக்கு? எஸ்டிஆருக்கு தான் எல்லாமே. சொன்னான்டா இங்க எங்க கண்ணாடி டே இங்க வா சொன்னா ஒத்துக்க மாட்டான். கமல்டா கூட்டம் வந்துச்சு. பாருங்க வர்றாங்க எல்லாம். சினிமா வட்டாரத்திலேயே 1000 கோடி பட்ஜெட் எதுவுமே அடிக்கல. இது அடிக்குது ப்ரோ. வெயிட் பண்ணுங்க. லோடிங் 1000 crores லோடிங். 2000 கோடி 2000 கோடி அடிக்குது. அடிக்குது. எல்லா படத்தையும் உடைச்சிருமா? புஷ்பா பெரிய பெரிய படத்தெல்லாம் உடைச்சு எல்லா படமும் கம்பேக் ப்ரோ. அதுவும் ஓகேதான். ரெட் கார்டுலாம் இல்ல, இனி ரெக்கார்டு தான்.